குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சென்னையில் நல்ல மழைங்க. இந்த உலகம் எப்பமா சொல்லியிருக்கா, நீ அப்பாவியா இருக்க, அதனால தான் நீ ரொம்ப ஏமாந்துட்டு இருக்க, இல்லைன்னா நீ அப்பாவியா இருக்கிறதால தான் இன்னும் மனுஷனா இருக்க அப்படின்னு சொல்லுதா? நீங்க நல்ல மனசு வச்சதுக்காக எத்தனை தடவை காயம் அடைஞ்சிருக்கீங்க? நம்பிக்கை வச்சதுக்கு துரோகம் உங்களுக்கு பதிலாக கிடைச்சதா? உண்மையா இருந்ததுக்கு தவறானவன் உங்களை சொல்லியிருக்காங்களா? இந்த உலகம் ஸ்மார்ட்டா இருக்க சொல்லும், ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லும். ஆனால் உண்மையாக நம்மளை இருக்க சொல்லுதா? கிடையாது இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையை பேச போகிறோம். அதாவது அப்பாவித்தனம்ன்றது பலவீனம் கிடையாது, அது ஒரு சக்தி. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். இந்த சொசைட்டி நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்மார்ட்டாக இரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாரையும் ஆனால் ட்ரஸ்ட் பண்ணாது. பட் ஒரு குழந்தை மாதிரி ஒரு அப்பாவியாக இருந்த மனசு எப்படி ஆகுதுன்னா, ஒரு நாள் பிட்ரேயில் பார்த்ததும், ஒரு சீட்டிங்கை பார்த்ததும், ஒரு ஃபேக் ஃபேஸை பார்த்ததும் அது டக்குன்னு உடஞ்சி போயிடுது இல்லையா? ஃபேமிலியில் கூட நல்லவனாக இருந்தால் கூட நம்மளை யூஸ் பண்ணிடுறாங்க. சாஃப்டாக இருக்கிறவங்க மேலே தான் ரொம்ப ஈஸியாக ப்ளேம் போட்டுறாங்க இல்லையா? அவங்க ஏதோ தப்பாக இருந்தால் தான் அவங்கள எல்லாரும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொசைட்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருது. அப்போது அந்த இன்னசென்ட் மனுஷன் என்னவா இருக்கான் தெரியுமா? நான் நல்லவனாக இருந்தது தான் என்னோட தப்பா? ஒரு நாள் அவன் சைலண்ட் ஆகிடுவான். அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டான், அதிகமாக எதுவும் சிரிக்க கூட மாட்டான். ஏன்னா அவன் சிரிக்கிறது கூட அவனுக்கே ஆக்டிவாக தெரியும். அவன் மனசில் ஒரு சின்ன ஒரு பயம் வரும். நல்லவனாக இருக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு தண்டனை இருக்கா? நான் ஏன் ஒரு நல்லவனாக இருக்கு அப்படிக்குள்ள அவனுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த மோமெண்ட் தான் ஒரு டேஞ்சரஸான ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல மனசு கெட்டுதான் மாற ஆரம்பிக்கும் போது தான் அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். அப்பாவித்தனம் எப்போவுமே பலவீனம் கிடையாது, அது ஒரு உண்மையான சக்தி. எல்லாராலையும் ஃபேக்காக நடிக்க முடியும், ஆனால் உண்மையாக கண்டிப்பாக இருக்க முடியாது. எல்லாராலையும் சீட் பண்ண முடியும், ஆனால் க்ளீன் ஹார்ட் வச்சு வாழ முடியாது. எல்லாராலையும் மேனிப்புலேட் பண்ண முடியும், ஆனால் ஜென்யூனாக கேர் பண்ண முடியாது இல்லையா? ஒரு இன்னசென்ட் மனுஷன் யாரையுமே காயப்படுத்த மாட்டான், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டான், யாரையும் கீழே தள்ள மாட்டான், யாருக்கும் ஒரு அவதூறு பேர் கொடுக்க மாட்டான். அதுதான் அவனோட ரியல் பவர். உலகமே கெட்டு போனாலும் அவன் மனசு கெடவும் கூடாது, அவன் கெட்டும் போக மாட்டான் இல்லையா? வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கிறதால எவ்வளோ வழிகளை இல்லையா, எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? தன்னுடைய சொந்த வாழ்க்கையில், குடும்பத்தில், வெளி உலகத்தில், வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ இருக்கும். நம்ம நம்பின உறவுகள்கிட்ட கூட நம்ம எவ்வளோ விஷயங்களை பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? ஏன்னா ஒரே காரணம் என்னென்னா, அவன் உண்மையாக வாழ்ந்தது தான் அதுக்கு பின்னாடி உள்ள காரணமே அதுதான். பட் அவனால் யாருக்கும் அவனை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் சில சமயங்களில் அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆயிடுது இல்லையா? நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரே ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நல்ல மனசு வச்சவங்களா இருக்கலாம், நீங்கள் யாரையும் காயப்படுத்தாதவங்களா இருக்கலாம். அதே நேரத்தில் நிறைய தடவை நீங்கள் தனிப்பட்டு காயமடைஞ்சிருக்கலாம். அதனால தான் இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்காக. நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுற இந்த வலி அது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கான கிடைச்சதுக்கான ப்ரூஃப். ஒருவேளை இந்த உலகம் உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யும். ஹார்டாக இருக்காது, யாரையும் நம்பாத, யாரையும் நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை இழந்துடாத, நீ யாராக இருந்தீங்களோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் யாராக இருந்தீங்களோ அப்படியே இருங்க. உங்கள் இன்னசென்ஸை காப்பாற்றுங்க. உங்கள் ஹார்ட்டை யாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துடாதீங்க. உங்கள் கைண்ட்னஸை விடாதீங்க. உங்களை யூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு லிமிட் வைங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுருங்க. உங்கள் லவ்வை குறைச்சிடாதீங்க. பட் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு முக்கியமான உண்மை தெரியுமா? எல்லாரையும் சேவ் பண்ண நம்மளால் முடியாது, எல்லாரையும் உங்களை புரிஞ்சுக்கோங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் நல்லவங்கன்னா இந்த உலகம் கண்டிப்பாக உங்களை டெஸ்ட் பண்ணும். அதே உலகம் ஒரு நாள் உங்களை சொல்லும், நீங்கள் நல்லவதான், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, ரியலாக இருங்க. காயப்பட்டாலும் சாஃப்டாக இருங்க. விழுந்தாலும் மீண்டும் நல்லவங்களாகவே எழும்புங்க. புரியுதுங்களா? இந்த உலகம் உங்களை மாற்றணும்னு நினச்சா கூட இல்லை, நீங்கள் இந்த உலகத்துக்காக மாறணும்னு நினைக்காதீங்க சரியா? ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை அமைதியாக யாருமே, அதாவது நம்ம அமைதியாக உட்காந்துட்டு நம்ம நினச்சி பார்த்துருந்தோன்னா, நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம யாரையும் நான் ஏமாத்தலை, நம்ம யாரையும் காயப்படுத்தலை, நம்ம எப்போவுமே உண்மையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுமா? அதுதான் உங்களுடைய பிக் சக்ஸஸ். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சேர்த்தது. எங்கேயும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிறுத்தலாம், எந்த இடத்துலையும்
யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க பயப்படவும் தேவை கிடையாது. கவலைப்படாம நீங்க சந்தோஷமா வாழும். ஏன்னா உங்ககிட்ட உண்மை இருக்கு, உங்ககிட்ட ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டாலும் பரவாயில்ல, உங்க மனசை காயப்படுத்தி இருக்கலாம். உங்க குடும்பம் உங்களை எப்படி சொல்றது, ஒரு மாதிரி தூக்கி எறிஞ்சு உங்களை அவதூறா படுத்திருக்கலாம். உங்க இன்னசென்ஸை ஒரு பலவீனமா உங்க கூட வாழ்றவங்க கூட தவறா சொல்லியிருக்கலாம். நீங்களே சம்டைம்ஸ் யோசிச்சிருப்பீங்க, நம்ம எதுக்காக இப்படி உண்மையா வாழணும்னு யோசிச்சிருப்பீங்களே. பட் ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, நீங்க கெட்டவங்களா இன்னும் மாறல, அதுதான் உங்களுடைய சக்சஸ். ஒரு நாள் உங்களை ஏமாத்துனவங்க நீங்க மறந்து போயிருப்பாங்க, அவங்க உங்களை ஏமாத்துனது. பட் நீங்க யாரையும் காயப்படுத்தாத மனசு உங்க வாழ்க்கையை ஒரு நாள் கண்டிப்பா காப்பாத்துன்னு சொல்லலாம். உங்க வாழ்நாள் முழுக்க அது காப்பாற்றும். கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, நல்லவங்களா இருங்க. யாராவது துரோகம் பண்ணியிருந்தா மனசை கெடுத்துக்காதீங்க. இந்த உலகமே நம்ம கெட்டு போய் நின்னாலும் சரி, நீங்க மாறாதீங்க. நீங்க நம்பினவங்க சொல்றது, நம்மளை விட்டுட்டு போனாலும் உங்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து நீங்க மாறாதீங்க. அப்பாவியா இருக்கிறதால நீங்க தோற்று போயிட்டீங்கன்னு நினைச்சிடாதீங்க. அதை காப்பாத்துறதுக்கு இருந்தீங்களா, நீங்க தான் ஜெயிச்சவங்களா அர்த்தம். ஒரு இன்னசென்டா இந்த உலகத்துல வாழ்வது நல்லதுதான். அது ஒரு வெகுளித்தனம்னோட சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒரு வீக்கான பர்சன் கிடையாது, ஒரு சாஃப்டான பர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? இன்னசென்டா இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், உங்களை பாதுகாக்கும். இன்னசென்ஸ் இஸ் a பியூட்டிஃபுல் குவாலிட்டி. புரியுதுங்களா? எப்படி சொல்றதுன்னா, வளர வளர நம்ம நிறைய பேர் தொலைச்சிடுறோம் இல்லையா? நிறைய பேர், ஏன்னா நம்ம சொசைட்டியை பார்க்கும்போது நம்ம அதை தொலைச்சிடுறோம். பட் நீங்க தொலைச்சிடாதீங்க. உங்களுடைய இன்னசென்ஸை தயவு செஞ்சு தொலைச்சாங்க. ஏஜ் டசன்ட் மேட்டர். புரியுதுங்களா? உங்களுடைய இன்னசென்ஸை திரும்ப கொண்டுட்டு வாங்க. புரியுதுங்களா? யாருக்காகவும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா, உங்க இன்னசென்ட் ஆர்ட்டை தொட்டிருந்தா, மறக்காம இன்னும் மனசு வச்சுட்டு நல்ல மனசு வச்சு ஸ்ட்ரகிள் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பாவியா இருக்கிறதால நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க அதை காப்பாத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட். சந்தோஷமா இருங்க, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சென்னையில் எங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, மேபி எல்லா இடங்கள்லையும் மழைகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பத்திரமா இருங்க. டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.